குட் மார்னிங் காய்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ தான் எழுந்தேன். கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM இப்போ இருக்குது. அப்போ தூங்கி எழுந்தேன். ஆக்சுவலி தூங்கி எழுந்தோடனே வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. இது வந்து டே அண்ட் மை லைஃப் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் வந்து டே அண்ட் மை லைஃப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கேமரா முன்னாடி வந்துட்டு நான் வந்து என்னோடய டெய்லி லைஃப் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது and different-ஆகவும் இருக்குது. Good morning guys, let's get started. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பேட் ட்ரை பண்ணேன். காலையில் எப்போயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போடுறேனோ இல்லையோ, பட் வந்து சன்ஸ்க்ரீன் கம்பல்சரி போட்டிருப்பேன். நான் வந்து சன்ஸ்க்ரீனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் சன்ஸ்க்ரீன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து டீனேஜர்ஸ், பிஃபோர் டீனேஜ் அண்ட் தென் அந்த ஆஃப்டர் டீனேஜ் என்னென்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்கின் டோனுக்கு, என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் பற்றி பார்ட் 1 சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அண்ட் நிறைய ஆக்னே அண்ட் தென் வந்து ஃபேஸில் வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸாக இருக்குன்னா கம்பல்சரி போய் நீங்கள் வீடியோ பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில நேரத்தில் எனக்கு என் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் மாதிரி என்ன சொல்லிட்டு ரொம்ப ஆயிலியாக இருக்க ஃபீல் பண்ணேன்னா நான் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் சன்ஸ்க்ரீன் வந்து எக்காரணத்து கொண்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து அபினோ ஆக்டிவ் நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு டெய்லி மாய்ஸ்சரைசர் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் தெரியல ஓகே, நான் அப்படி காட்டுறேன், சைடு காட்டுறேன். இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட், செம்மையாக இருக்கும். ரியலாக வேர்த்தி, ரொம்ப வேர்த்து. காஸ்ட்டுக்கு ஏற்ற காசுக்கு ஏற்ற தோசை சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. மெயினான விஷயம் ஆக்சுவலி வந்து நான் வந்து எர்த் ரிதம் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எர்த் ரிதம்னு பார்த்தீங்கன்னா மற்ற சன்ஸ்க்ரீனாக பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனை வந்து ட்ரை டச்சு, ஆனால் வந்து கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் தெரியும். எப்படினாலும் கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் கொஞ்சம் விசிபிளாக தெரியும் நீங்கள் போட்டிருக்கீங்க ஏதோ ஒரு ஃபேஸில் அப்படின்ற மாதிரி தெரியும். அப்புறம் வந்து மினிமலிஸ்ட்டும் நல்ல எல்லாமே ஆக்சுவலி இருக்குது. நான் சொல்கிறது நல்ல சன்ஸ்க்ரீன் தான். நான் வந்து கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நல்ல சன்ஸ்க்ரீன் எது, அப்புறம் உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட் ஆகும், உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகும் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். சன்ஸ்க்ரீன் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் எல்லாம் இருந்தால் கூட எதனால அது ரீசனும் சொல்லியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் போடுறதுனால பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்லாம் வந்து எப்படி க்யூர் ஆகும் அதோட மெத்தட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு திருப்பி சன்ஸ்க்ரீன் பற்றி தனியாக வீடியோ வேணும், இல்லை டார்க் ஸ்பாட் இல்லை பிக்மெண்டேஷன் பற்றி தனியாக வீடியோ வேணுனாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நான் பார்த்துட்டு ஒரு புது வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எர்த் ரிதம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி இருக்கும், ஒரு குட்டியாக இருக்கும் கிளாஸ் பாட்டில், க்யூட்டாக இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ட்ராவலிங்க்குலாம் அதை எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ ட்ராவலிங் பேக்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி இந்த பேக்கேஜ் மாற்றிட்டாங்க. இல்லை இந்த ஹார்ட் போட்டு வச்சுருக்கேன். சன்ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால பேசிக்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்தா வெள்ளைன்னு இருக்கும், பட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒயிட் காஸ்ட் சுத்தமாக தெரியாது. இப்போ மாய்ஸ்சரைசர் நான் அப்படி போட்டேன் அதே மாதிரி தான் இருக்கும், ஒயிட் காஸ்ட் சுத்தமாக தெரியாது. நீங்கள் யோசிக்கலாம், வீட்டில் தானே இருக்கீங்க, ஏன் சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா லைக் வீட்லேயும் வெயில் அடிக்கும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் வந்து நீங்கள் வந்து கேஜெட்ஸ் முன்னாடி இருக்கீங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கீங்க, கம்ப்யூட்டர் லேப்டாப்
ஐபேட், ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ரேஸ் வந்து சன்னை விட சன்னு அளவுக்கு அது மோசமான ரேஸ் தான். ஸோ ஃபோனில் வர ரேஸ் அதெல்லாம் கூட ரொம்ப மோசமான ரேஸ். ஸோ என்ன பண்ணேன்னா சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கின் கேன்சர் வரல தப்பிக்கலாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால். ஓகே, போட்டிருக்க லிப் பாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பயோடெக்கோட அட்வான்ஸ் ஆயுர்வேதா பயோபெரின்னு சொல்லிட்டு ப்ளம்பிங் லிப் பாம் சொல்லிட்டு நான் வந்து லிப் பாம்க்குன்னே தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் லிப் பாம் சொல்லிட்டு டாப் 5 லிப் பாம் சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைனலி நான் ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான். இப்போ மார்னிங் எழுந்தோடனே என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு வாட் ஐ டூ இஸ் லைக் காலையில் 10 o'clock எப்போவுமே 10 o'clock மார்னிங் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து படிப்போம். படிக்கிறோன்னா 100% வந்து படிப்பு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுச்சு, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கோன்னா we used to talk together லைக் எதாவது பேசிகிட்டு இருப்போம். உலக கதை, ஊர் கதை, கேலக்ஸி கதைலாம் என்னெல்லாம் கதை கிடைக்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். we chill together and then வந்து நிறைய டைம் வந்து என்னோடய அம்மா வந்து சேர்ந்துப்பாங்க அந்த கான்வர்சேஷனில். நான், அம்மா, ஷாரன் எல்லாம் சேர்ந்து 1000 ஜென்மம் வீடு இது நானா அந்த பாட்டோட எந்த பாட்டு இது சுடாகும், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, அந்த மாதிரி வந்து ஒரு மூடில் இருப்போம். நாங்கள் 3 பேர் செஞ்சு செம்மையாக ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து படிக்கணும், ஏன்னா வந்து நிறைய வேலைகள் இருக்குது எங்களுக்கு. ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் படிப்போமான்னு தெரியல, பட் என்ன படிக்கணும்னு நாங்கள் முடிவோடு இருப்போம். ஸோ வந்து அங்கே படிக்கணும். இட்ஸ் நவ் டைம் 10 o'clock டைம் ஆகிடுச்சு. நான் போய் படிக்கிறேன். அந்த ஹேர் எப்படி இருக்குது தான் பண்ணே இருக்கலாமா, என் ஹேரை மாற்றணுமா, நான் ஒரு இதில் இருக்கேன், ஐடியாவில் இருக்கேன். என் ஹேரை மாற்றினாலும் ஆட்சி பண்ணலை, மாற்றாமல் இருந்தாலும் வந்து பெரிய விஷயம் கிடையாது. சரி, ஓகே, நான் அந்த கிளாஸ் போகிறேன், டைம் ஆகிடுச்சு. ஓகே, பாய். சே ஹாய் டு மை vlog. எல்லா மக்களுக்கும் ஹாய் சொல்லிடுங்க. ஷாரன் ஐயோ I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be